ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் இன்னொரு பவர்ஃபுல் தாட்டில் மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ டுடே ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் சம்திங் ஸ்பெஷல். டுடே மார்னிங் நான் ஒரு சாங் கேட்டுட்ருக்க நேரம் திடீர்னு கடவுள் ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பீப்புள் அவுட் தேர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ப்ரோக்கன்னஸுக்குள்ள பயத்தோட நிறைய சந்தேகங்களோட என்ன செய்கிறாங்கன்னா கடந்து செல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்குள்ளாக ஒரு விதமான பயத்தை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு சமாதானத்தை என்ன செய்யுதுன்னா வெளியே எடுத்து போடுது. ஸோ இவங்களால் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியலைன்னா வாழ முடியலை. ஈவன் எவ்ரிடே ஒர்க்குக்கு போனாலும் இல்லாட்டி எவ்ரிடே அவங்க படிக்கிறவங்களாக இருந்தால், ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால், இப்போ இந்த மாதிரி என்ன வேலைகளை செய்கிறவங்கன்னு எடுத்துட்டாலுமே கூட அவங்களால ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் என்ன செய்ய முடியலைன்னா வாழ முடியலை. அவங்க இரவுக்கு நித்திரைக்கு செல்கிற நேரம் அவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு என்ன செய்கிறாங்க கடந்து செல்கிறாங்க. அவங்களுடைய டேயை ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்களால என் பண்ண முடியலை. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய டேயை பீஸ்ஃபுல்லாக அவங்களால என்ன செய்ய முடியலை, ஸ்டார்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான பயமும் இந்த மாதிரியான மனதில் ஏற்படுகிற ஒரு விதமான சந்தேகங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அவங்க வென் த்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க வென் த்ரூ பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகளை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. அண்ட் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பயமும் பீஸ்ஃபுல் இல்லாத ஒரு சிச்சுவேஷனும் அல்லது ஏதாவது ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையும் ஒரு ப்ரோக்கன்னஸும் அவங்களுக்குள்ளே என்ன செய்யுதுன்னா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிற ஒருத்தர் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் இன் காட், நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கீங்கன்னா, இஃப் யூ ஆர் ட்ரஸ்ட் த ஆத்தர் ஆஃப் யோர் ஸ்டோரி, உங்கள் வாழ்க்கையை எழுதின ஒருத்தரை நீங்கள் நம்புகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ளாக போகிறதுக்குரிய வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நீங்கள் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறீங்க, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் சொல்கிறது மேலே ட்ரஸ்ட் வைக்கிறீங்க. பட் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் இன் த காட் தட் ஹூ ரிட்டன் யோர் ஸ்டோரி. உங்கள் ஸ்டோரியை எழுதின ஒருத்தர் மேலே நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் உங்கள் கதையை எழுதினவராக இருக்கிறார். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ ஃபெயிலியர், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ சிச்சுவேஷன் லைக் ப்ரோக்கன்னஸ் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபியர்ஃபுல்லான சிச்சுவேஷனாக இருக்கலாம், பீஸ் இல்லாத சிச்சுவேஷனாக இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் இன் காட் தட் காட் கேன் சேஞ்ச் எனிதிங். அவரால் எதையுமே மாற்ற முடியும். ஸோ இஃப் யூ ஆர் பிலீவிங், இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் இன் ஹிம், அவரால் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் என்ன செய்ய முடியும், மாற்றி உங்களுக்கான பர்பஸில் உங்களை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டுடே ட்ரஸ்ட் த காட், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம். அவரை நீங்கள் நம்புகிற நேரம் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் வேணால் இருக்கலாம். ஈவன் யூ கேன் பி இன் அ சிச்சுவேஷன் ஆஃப் ஜீரோ, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம். ஒரேல்ஸ் இன்னைக்கு என்னோடய லைஃப்பை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ட்ரஸ்ட் இன் காட், அவரால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களுடைய சிச்சுவேஷனை மாற்ற முடியும், உங்களுடைய லைஃப்பை ஜீரோவில் இருந்து ஹீரோவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் த காட் ஹூ ரிட்டன் யோர் ஸ்டோரி. உங்கள் கதையை எழுதின அந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிற காரியங்களுக்கு நீங்கள் ஒரு வழியை என்ன செய்கிறீங்க, ஏற்படுத்துகிறீங்க. ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல் தாட்டில் நீங்கள் பிளெஸ்டாகி இருந்தீங்கன்னா இதை இன்னொரு ஃப்ரெண்டோட என்ன செய்யுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க இதை கேட்டு ரியலி என்கரேஜ் ஆக போகிறாங்க. ஸோ ஐ பிளெஸ் யூ ஆல். நெக்ஸ்ட் பவர்ஃபுல் தாட்டில் நான் உங்களை என்ன செய்கிறேன், மீட் பண்ணுறேன். காட் பிளெஸ் யூ. பாய்.